தியான நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தி வலிமையாக இருந்தாலும் ஆண்டவரின் துணை ஒரு சாதாரண மனிதனிடத்தில் இருக்குமேயானால் அந்த வலியவன் தோற்று போய்விடுவான். முகமது அலி என்கின்ற ஒரு பெரிய குத்துச்சண்டை வீரர் இருந்தார். அவர் போட்டியிட்ட எல்லா போட்டியிலும் அவர் ஜெயிப்பது உண்டு. அவர் தோற்றதாக சரித்திரம் இல்லை என்று கூட சொல்லலாம். அப்படி இருக்கின்ற ஒரு பராக்கிரமசாலியை ஒரு வாலிபன் லியோன் ஸ்பிங்ஸ் என்ற ஒரு குத்துச்சண்டை வீரர் அவ்வளவாக முகமது அலியை போன்று பிரபலம் இல்லாதவன். அவன் ஆண்டவராகிய தேவனை மிகவும் நம்பி இருந்தவன், ஆண்டவரின் மேல் வாஞ்சையாய் இருந்தவன். ஆண்டவரிடத்திலே ஜெபித்து, ஆண்டவரே எப்படியாவது ஒரு விசை இவனை நான் வீழ்த்தியே ஆக வேண்டும், எனக்கு தயவு செய்யுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வேண்டிய அவனுக்கு ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுத்தார். அவன் தன் 10 நண்பர்களை தேர்ந்தெடுத்தான். ஒவ்வொருவரிடமும் முகமது அலியை பார்த்து ஒரு பூங்கொத்து கொடுத்து, ஐயா நீங்கள் முன்ன மாதிரி இல்லை, நீங்கள் ரொம்ப வீக் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி அனுப்புகிறார். முதலாவதாக முகமது அலி ப்ராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சொல்கிறான், ஐயா வாழ்த்துக்கள் என்று ஒரு மலர் செண்டை கொடுக்கிறார். கொடுத்துட்டு சொல்கிறான், ஐயா முன்ன மாதிரி உங்ககிட்ட அந்த ஸ்பீடை நான் பார்க்கலையா அப்படின்றான். அடுத்த நாள் அவர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னொருத்த சொல்கிறான், ஐயா நீங்கள் அந்த குத்து சண்டை ரிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்டாமினா குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் ஒருத்த வரான், ஒரு மலர் குத்தை கொடுத்து, ஐயா நான் உங்கள் ஃபேன், உங்களுடைய திறமை நல்லா தெரியும், ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் திறமை என்னமோ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுதியா அப்படின்னு சொல்கிறான். இப்படியாக 10 பேரும் இவருடைய நண்பர்கள் இவருக்கு பரிசு கொடுத்து பூங்கொத்து கொடுத்து அவரை சற்று குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். கடைசியிலே அந்த போட்டியின் நேரம் வந்துவிட்டது. முகமது அலி உள்ளே பிரம்மாண்டமாக இருக்கிறார். லியோன் ஸ்பிங்ஸ் எதிரிலே ஆண்டவரின் துணை கொண்டு சண்டை போட தயாராக இருக்கிறார். அப்பொழுதும் ஒருவர் வருகிறார்கள். பூங்குத்து கொடுத்த முகமது அலி கிட்ட, ஐயா பார்த்து விளையாடுங்கய்யா, தோத்துற போறீங்கயான்னு பயமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த நெகட்டிவ்ஸை கேட்டு அவருக்கு அந்த நாள் சற்று சறுக்கலாயிருந்தது. அந்த லியோன் ஸ்பிங்ஸ் முகமது அலியை வீழ்த்தி விட்டார் என்று கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு வார்ம் அப் ஃபைட். இருந்தாலும் முகமது வீழ்த்தப்பட்டார். எப்படி அவர் வீழ்ந்தார் என்றால், அவரை எதிர்த்தவனுக்கு கர்த்தரின் துணை அவனோடு இருந்தது. அவன் நண்பர்கள், கிறிஸ்துவ நண்பர்கள் அவனுக்கு துணையாய் இருந்து அந்த முகமது அலி என்ற பெரிய பிம்பத்தை குறை சொல்லி குறைத்து விட்டார்கள். இவனும் முதல் சண்டையிலேயே தான் வெற்றி பெறப் போகிறோம், தேவனோடு இருக்கிறார், நான் பராக்கிரமசாலியாய் இருக்கிறேன் என்று லியோன் ஸ்பிங்ஸ் சண்டையிட்டு முகமது அலியை கீழே சாய்த்து விட்டான். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், நீங்களும் நானும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கும் எனக்கும் துணையாக வைத்துக் கொள்வோமே ஆனால் உங்கள் வாழ்க்கையில்
என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா போராட்டத்திலும் சாத்தானை வீழ்த்தி விடலாம். நீங்கள் சாத்தானை பார்த்து சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என் இயேசுவின் வார்த்தையை நான் வாசிக்க நீ ஓடி போகிறாய். என் இயேசுவின் நாமத்தை சுதிக்க நீ காணாமல் போகிறாய். என் இயேசுவை போற்ற துண்டக்கான ஓட போகிறாய் என்று சாத்தானை நீங்கள் நெகட்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்க. நீங்கள் சாத்தானை உங்களுக்கு முன்பாக வைத்தால் அவன் பெரியவனாகி விடுவான். போட என்று தூரம் போட்டு விடுங்க. அவன் சிறியவனாக தெரிவான், ஓடி போய் விடுவான். நன்றாக நீச்சல் தெரிஞ்சவனுக்கு ஆழத்தை பற்றி கவலைப்பட மாட்டான். நன்றாக நீச்சல் தெரியும். அதே போன்று நீங்களும் நானும் இயேசுவை நன்றாக புரிந்து அறிந்து தெரிந்து அவரோடு பழகுவோமேயானால் எத்தனை ஆழமான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் அந்த நீச்சல் தெரிந்த வீரன் நீந்தி மேலே வருவதைப் போல நீங்களும் நானும் நீந்தி மேலே வந்து விடுவோம். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் இவ்வாறு சொல்கிறது. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் எப்போதுமே இதை சொல்லணும். எனக்காக என் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண என்னை ரட்சிக்க என் கூட இருக்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர் என்று நித்தமும் சொல்லி பாருங்களேன். ஆண்டவர் மகிழ்ந்து போய் இறங்கி வந்து உங்கள் சத்துருக்களோடு அவர் யுத்தம் செய்து உங்கள் பக்கத்திலே நின்று உங்கள் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு தேவனுக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு இறங்கி வந்து ஆசீர்வதிப்பார். எனக்கு பிரியமான என் அன்பு அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, பிலிப்பியர் 4:13 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லப்படுகிறது. உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிற யார்? கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கும் எனக்கும் பலன் உண்டு என்று பிலிப்பியர் 4:13 தெளிவாக சொல்கிறது. எனவே இன்றைய நாளிலிருந்து நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்து, ஆமென், இது எனக்காக கொடுக்கப்பட்ட வசனம் என்று நீங்கள் இந்த வசனங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். சுதந்திரித்துக் கொள்வதோடு மட்டும் இருந்து விடாமல், இந்த லியோன் ஸ்பிங்ஸ் எப்படி அந்த பராக்கிரமசாலியாய் இருந்த முகமது அலியை அவன் நண்பர்களோடு சேர்ந்து அவன் அப்படியே புகழ்ந்துற மாதிரி புகழ்ந்து அவனை எப்படியே தாழ்த்தி 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 வீழ்ச்சி அடைய செய்தானோ, அதே போன்று நீங்களும் இயேசுவின் நாமத்தை சுதித்து 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 இயேசுவோடு ஒப்புரவாகி உங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு விட்டு உங்கள் தரித்திரமான வாழ்க்கையை விட்டு விட்டு ஐஸ்வர்யவானா இருக்கிற அருள்நாதர் இயேசுவை பிடித்து கொண்டு எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு
என் தேவன் யுத்தம் பண்ண தயாராக இருக்கிறார். நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்று தேவன் கேட்கிறார். அவ்வாறு கேட்கப் போகின்ற தேவனிடத்திலே நீங்களும் நானும் என்ன சொல்ல போகிறோம்? ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிறதான அருமையான நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை கனிவோடு தெளிவோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் வீட்டிலே சத்துருவானவன் நுழையாதபடிக்கு ஆண்டவரே, அந்த சத்துருவை கட்டி போடுங்கள் ஆண்டவரே. சத்துருவினுடைய கிருகைகள், சத்துருவினுடைய காரியங்கள், எந்த விதமான மந்திரங்கள், மாந்தரிகங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த ஒரு மகன் மகள் வீட்டிலே பிரவேசிக்காதபடிக்கு அந்த வீட்டையும் அவர்களையும் கட்டுகள் ஆண்டவரே. இதை கேட்கிற மகன் மகள் ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே. எவ்வாறு த லியோன் ஸ்பிங்ஸ் முகமது அலியை எப்படியாவது ஒரு விசை நான் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெயித்தானோ, அதே போன்று என் பிள்ளைகள் ஆண்டவரே, என் அருமை அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி எப்படியாவது சாத்தானை ஜெயிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த சாத்தானை மேற்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நீங்கள் கிருபை செய்வீங்க என்ற நம்பிக்கை, வாஞ்சை, விசுவாசத்தோடு எல்லா வரங்களையும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே ஏறெடுத்து பெற்று கொடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.